வணக்கம். குஜராத்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து பத்தின சில அதிர்ச்சியான தகவல்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஏன் இந்த குறிப்பிட்ட விபத்து இப்போ இவ்ளோ பெரிய பேச்சா இருக்குன்னு அலசுவோம். இது போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் சம்பந்தப்பட்டது. அதுவும் இந்த மாடல் விமானத்துக்கு உலக அளவுல இதுதான் முதல் விபத்துன்னு சொல்றாங்க. அதனாலேயே விமான பாதுகாப்பு பத்தின நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ஆமா, அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்பின ஏர் இந்தியா ஃபிளைட் நம்பர் 117 டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே விபத்து. பக்கத்துல இருந்த ஒரு டாக்டர்ஸ் ஹாஸ்டல் பில்டிங் மேல மோதிருக்கு. இது லாங் ஹால் ஃபிளைட் இல்லையா, அதனால எரிபொருள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. சோ மோதின வேகத்துல அந்த வீடியோல காட்டுற மாதிரி ஒரு பெரிய பயங்கர வெடிப்பு நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஃபிளைட்னா ஃபியூவல் நிறைய இருக்கும், அதுதான் விபத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. இது அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல நடக்கல பாருங்க, அதுவும் கவனிக்கணும். இவ்ளோ பக்கத்துல இப்படி ஒண்ணு. விமானத்துல மொத்தம் 242 பேரு, அதுல இந்தியன்கள் 168, பிரிட்டிஷ்காரங்க 53 பேரு, கனடா, போர்ச்சுகல்னு வேற சில நாட்டு ஆட்களும் இருந்திருக்காங்க. உயிர் சேதம் பத்தி இன்னும் இது அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லல. ஆனா ஏர் இந்தியா அவங்க சோஷியல் மீடியா பேஜ் எல்லாம் பிளாக் ஆக்கிட்டாங்கல்ல. ஆமா, அது கொஞ்சம் கவலையா இருக்கு. குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி கூட அதுல இருந்ததா ஒரு தகவல், அது உறுதி ஆகல இன்னும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 15 டாக்டர்ஸ்க்கும் காயம்னு சொல்றாங்க. இங்க ஆச்சரியம் என்னன்னா, அந்த பைலட் அவருக்கு 8000 மணி நேரத்துக்கு மேல ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். இவ்ளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் இருக்கும்போது எப்படி இது நடந்துச்சுங்கிறது தான் புரியல. பெரிய கேள்விக்குறி. அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியும். இது இந்தியால கடந்த பல வருஷத்துல நடந்த ரொம்ப மோசமான விபத்தா இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே இந்த போயிங் பத்தி சில பிரச்சனைகள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி சவுத் கொரியால ஒரு ஜெஜு ஏர் போயிங் விபத்து, அப்புறம் வேற சில டெக்னிக்கல் இஷ்யூஸ். இது 2019ல ஜான் பார்னெட்னு ஒருத்தர், அவர் போயிங்ல முன்னாடி குவாலிட்டி மேனேஜரா இருந்திருக்காரு. அவர் கொடுத்த ஒரு வார்னிங்கோட இத தொடர்பு படுத்துறாங்க. இப்போ போயிங் லாபத்துக்காக 787 ட்ரீம் லைனர் தரத்துல சமரசம் பண்றாங்கன்னு சொன்னாரு. சில தரம் கம்மியான பாகங்கள் யூஸ் பண்றாங்க, குறிப்பா எமர்ஜென்சி ஆக்சிஜன் சிஸ்டம்ஸ்ல. அதுல 25% வரைக்கும் வேலை செய்யாம போக வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருந்தார். அடேங்கப்பா, இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, அந்த வார்னிங் கொடுத்த கொஞ்ச நாள்ல அவர் மர்மமான முறையில இறந்துட்டாரு. அதனால இப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் முக்கியத்துவம் பெறுது. லாபத்துக்காக பாதுகாப்புல கோட்டை விட்டாங்களாங்கிற கேள்வி ரொம்ப வலுவா வருது. சார், இதெல்லாம் கேட்கும்போது அடிக்கடி ஃபிளைட்ல போற நமக்கு என்ன தோணுது? இது ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு, அந்த உற்பத்தி தரம், இதெல்லாம் பத்தி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா? நிச்சயமா. நாம விமானங்களுக்கு பெரும்பாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ நம்பி இருக்கோம். அவங்க சொல்ற குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், சர்டிபிகேஷன் அதெல்லாம் நம்புறோம். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்போது ப்ராஃபிட் மோட்டிவ்ல ஓடுற ஃபாரின் கம்பெனிஸ எவ்வளவு நம்புறது? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம நாட்டிலேயே விமானங்களை தயாரிக்கிற அந்த மேக் இன் இந்தியா திட்டம் இதுக்கு ஒரு பதிலா இருக்குமா? உள்நாட்டு தயாரிப்பு ஒருவேளை அதிக பொறுப்புணர்வை கொண்டு வருமா? வெளிநாட்டு சார்பு நிலைய குறைக்கணுமா? சீனா பாருங்க, அவங்க சொந்தமா C-1919 விமானத்தை செஞ்சு இப்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாமளும் அந்த டைரக்ஷன்ல யோசிக்கணுமா, இல்ல வெளிநாட்டு கம்பெனிகளையே நம்பிட்டு இருக்கலாமா? இதுதான் இந்த விபத்து எழுப்புற ஒரு பெரிய கேள்வி. அப்போ இந்த அகமதாபாத் விபத்துங்கிறது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் நியூஸ் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள், உலக அளவில் ஏவியேஷன் சேஃப்டி பத்தின கேள்விகள், அந்த மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி, கம்பெனிகளோட பொறுப்புணர்வுன்னு ஏகப்பட்ட விஷயம் அடங்கியிருக்கு. கரெக்ட். இந்த குறிப்பிட்ட விபத்துக்கான டெக்னிக்கல் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு பக்கம். ஆனா ஜான் பார்னெட் மாதிரி ஆட்கள் முன்னாடியே இவ்ளோ பெரிய வார்னிங் கொடுத்த பிறகும் நாம பயணிக்கிற விமானங்களோட பாதுகாப்பு உண்மையிலே எந்த அளவுக்கு இருக்கு, இத பத்தி நீங்க, அதாவது நேயர்கள், ஆழமா யோசிக்கணும். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இத நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறோம், இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். யோசிங்க.